ஹாய் நண்பா, வணக்கம். ஹெச்பி லேசர் 1080 மாடல். இந்த பிரிண்டில் வந்து பேப்பர் பிக்கப் இஷ்யூ வரும். இது எதனால் வருதுன்னா, சம்டைம்ஸ் அந்த ஏதாவது பேப்பர் நம்ம வந்து உள்ளே மாட்டிக்கிச்சின்னு சொல்லி நம்ம ரிமூவ் பண்ணுறப்ப பேப்பர் பிக்கப் ரோலர் யூனிட், அதாவது இந்த இடத்துல வரும். இது வந்து இப்போ நம்ம வந்து புதுசு மாற்றிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய கியர் செக்ஷன் வந்து உடஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு கியர் வந்து மிஸ் ஆகும். 1 2 3 இந்த இன்பிட்வீன் இந்த 2 கியர் எனக்கோட இந்த இடத்துல கியர் வந்து மிஸ் ஆகும். இது வந்து ஆல்ரெடி உடஞ்சது. நான் இருக்கு வரும். இதை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணி கூட ஓட்டலாம். ஆனால் அதுக்கு லைஃப் வந்து கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி தெரியாது. இப்படி இல்லைன்னா நமக்கு புதுசு இது வந்து ஸ்பேர் யூனிட் வந்து புதுசாகவே கிடைக்கும். அதை தான் வந்து மாற்றிருக்கோம். நீ இந்த மாதிரி ஸ்பேர் யூனிட்டை நம்ம மாற்றுறது மூலமாக இந்த கம்ப்ளைண்ட்டை அரெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இது எப்படி மாற்றுறங்கிறத பார்த்துடலாம். இந்த யூனிட்டுக்கு நமக்கு ஒரு சென்சார் ஒன்று வரும். அந்த சென்சார் போகக்கூடிய ஒயர் பாத் வந்து இதுதான். இதை வந்து நம்ம கலட்டுறதுக்கு இதோட பேக் சைடில் 2 ஸ்க்ரூ இருக்கும். மேக்னெட்டிக் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணணும். இப்போ இதில் இருக்குதுன்னா இதில் ஒன்று, இந்த ஏரோ மார்க் போட்டுக்கல இதில் ஒன்று, இதில் ஒன்று இருக்குது. இந்த ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த யூனிட், இந்த பேப்பர் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஒரு நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூனிட் வந்து நமக்கு வந்து அப்படியே கழட்டி எடுத்துடலாம். இதை கலட்டுறதுக்கு இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ண பிறகு இந்த செக்ஷனை வந்து ரைட்டில் தள்ளி கீழே டவுன் பண்ணிங்கன்னா இது தனியாக கலந்து வந்துடும். அதுவே மாட்டுறப்ப லெஃப்ட்டு தள்ளி மாட்டணும். மெயினாக இந்த இடத்த நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு கியர் வந்து லாக் ஆகும். இது கண்டிப்பாக கழட்டுறப்பவும் ரெண்டாவது மாட்டுறப்பவும் கரெக்டாக லாக் ஆகிருக்கணும். இந்த சென்சாரும் கரெக்டாக மாட்டணும். அப்படி இல்லைன்னா இந்த ஃபுல் செட்டாகவே நமக்கு வரும். அதோட ப்ரைஸ் வந்து காஸ்ட் அதிகம். இல்லை சிம்பிளாக லோ பட்ஜெட்டில் பண்ணோம்னா இதை மட்டும் மாற்றிக்கலாம், பிக்கப் யூனிட்டை மட்டும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு இதே போல் இஷ்யூ இருக்குது அப்படின்னா கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சரௌண்டிங்கில் உள்ளவங்களுக்கு நம்ம சர்வீஸ் பார்த்து கொடுத்துக்கலாம். இல்லைனா அங்கே நியர்பை டெக்னீஷியனை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். இதில் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, பேப்பர் சிக்கிட்டுனா மெதுவாக நம்ம வந்து எடுக்கணும். இல்லை அதாவது ரிவர்ஸில் இழுத்துருவாங்க சிலவங்க. இன்பிட்வீனில் இருக்கும். ஓரளவு இங்கே வந்துட்டுனா இந்த இடத்துலேருந்து நம்ம வெளியே எடுக்கணும். சரியா? சிலது நாளானாலும் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளத்தை இது மாதிரி சால்வ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இதில் மெயினாக ஒன்று கவனிக்க வேண்டியது, இந்த உள்பக்கம் வரக்கூடிய சென்சார் ஒயர் வந்து இந்த பக்கம் நமக்கு இதில் கனெக்ட் ஆகிருக்கும். 3 கனெக்டரில் இது ஃபஸ்ட்டு இதை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒயர் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக கிடைக்கும். அப்போ நம்ம வந்து ஈஸியாக வந்து உள்ள பாத்தை வந்து